ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாகை பரந்தலை போருடன் தொடர்புள்ளவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாகை பரந்தலை போர் இந்த டேட்டா வேறு எதுவும் சோர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்வியோ கிடையாது. நம்ம பழைய புத்தகம் 11th புக் இருந்துச்சுல, 11th சோசியல் சயின்ஸில் இருந்த ஒரு முக்கியமான தகவல். ஓகேவா? அதுவும் இல்லாமல் புது புக்கில் இந்த டேட்டா இல்லை, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாகை பரந்தலை போருடன் தொடர்புள்ளவர் யார் அப்படின்னா கரிகால சோழன். ஓகேவா? கரிகால சோழன் தான் வாகை போருடன் தொடர்புள்ளவர். அதே மாதிரி கரிகால சோழனுடைய இன்னொரு முக்கியமான போர் என்ன அப்படின்னா வெண்ணி. ஓகேவா? வெண்ணி போர்க்களம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வெண்ணி போர்க்களத்துடன் தொடர்புள்ளவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பாண்டியர்களையும் சேரர்களையும் அப்புறம் வேளிர் குல தலைவர்களையும் தோற்கடிச்சிருப்பார் இந்த வெண்ணி போர்க்களத்தில். அதே மாதிரி நெடுஞ்செழியன், இவர் பாண்டிய அரசன். ஏன்னா செழியன் அப்படின்னு வந்துச்சுனாலே மேக்ஸிமம் அவங்க தான் அதை அடைமொழியாக சேர்த்துப்பாங்க. பாண்டியன் நெடுஞ்செழியன் தஞ்சாவூர் பக்கத்தில் தலையங்கானம்னு ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு போர், தலையங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலையங்கானம் போர் யாருடன் தொடர்புள்ளது? பாண்டியன் நெடுஞ்செழியன். வெண்ணி போர்க்களம் யாருடன் தொடர்புள்ளது? கரிகால சோழன். வாகை பரந்தலை போர் யாருடையது அப்படின்னா கரிகால சோழன் தான். இதில் எப்படின்னா ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். காலன் அப்படின்னா யமன் அர்த்தமா. யமன் காற்றுல எப்போவுமே பறந்துக்கிட்டு இருப்பார், யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா கூடவே கூட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே செங்குட்டுவன் கொடுத்துருக்காங்களா, செங்குட்டுவன் பற்றி என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, செங்குட்டுவன் பத்தினி தெய்வ வழிபாடு. கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலேருந்து கல் கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா செங்குட்டுவன் தான். அதே மாதிரி கரிகால சோழனுடைய பெயர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கரிகால சோழனை தான் திருமாவளவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. திருமாவளவன், பெருவளத்தான், கரிகால் பெருவளத்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கரிகால சோழனுடைய ஆட்சியில் வணிகம் நல்லா நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த வணிகத்தை பற்றி பேசக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல் பேசுது. அதே மாதிரி அங்கே சுங்க அதிகாரிகள் இருந்திருப்பாங்கள்ல, புகார் நகரத்தில் நியமனம் செய்யப்பட்டிருந்த சுங்க அதிகாரிகளை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாலும் அதுவும் பட்டினப்பாலை தான். ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான், தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.